Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கூசீஸ் மினிஸ்ட்ரீஸினுடையதான யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் வழியாய் பேசும்படி இந்த காலை நேரத்தை இந்த அடியானுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். விசேஷமாக காட் கூசீஸ் மினிஸ்ட்ரிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனுடையதான ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களோடு கூட ஒவ்வொரு மாதமும் ஆமேன் காலை நேரத்தில் ஆமேன் இணைந்து ஜெபிக்கவும் தேவ வார்த்தைகளை சொல்லவும் தேவன் தந்த மிகப்பெரிய கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற வெளியேற பெற்ற தேவ பிள்ளைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் இம்மட்டு நடத்தினவர் இனியுள்ள நாட்களும் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அவர் சமூகம் முன் செல்கிறது. அவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த நல்ல தெய்வத்தை இந்த காலை நேரத்தில் துதிக்கலாமா? அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை நோக்கி பார்ப்போம். சற்று நேரம் உங்களோடு பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 119வது சங்கீதம், அதனுடைய 135வது வசனம். 119வது சங்கீதம், அதனுடைய 135வது வசனம் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் செய்திக்காய் நாம் எடுத்துக்கொண்ட பகுதி உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி. நம்முடைய தேவன் அவருடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மை வாலாக்காதபடி தலையாக மாற்றுகிறவர். அப்படியே சொல்லி கொண்டு போகலாம். இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமது அடியேன் மேல், உம்முடைய வேலைக்காரன் மேல் ஆண்டவரே ஹல்லேலூயா உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி. அப்படி என்றால் பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும்.
அவருடைய தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். நம்ம மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே, அடியேன் என்று சொல்லும்போது அவருடைய பிள்ளை, அவருடைய வேலைக்காரன். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாகத்தான் ஆமென் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பினார். நம்மை ரட்சித்தது அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்து அவருக்காக நிறுத்தி இருக்கிறதுல நோக்கம் உண்டு. இந்த காலை நேரத்தில் ஐயோ ஹல்லேலூயா, என்னுடைய இந்த விஷயத்தில், என் தொழிலில், என் பிள்ளையின் படிப்பில், ஆமேன், என்னுடைய சபையில், என் ஊழியத்தில், என் வீட்டில், என்னுடைய கைப்பிரயாசங்களில் அந்த பிரகாசம் கடந்து வராதா? ஆமேன், அந்த வெளிச்சம் உதிக்காதா என்றெல்லாம் நாம் சில நேரங்களில் நாமே புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். எப்படி தெரியுமா? என் முகத்தை ஓ மேலே பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் பெரியவர். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லமையுள்ள தேவன். ஆமென். சூரியனை விட பிரகாசம் உள்ள தெய்வம். சூரியனையே நமக்காக உருவாக்கின தெய்வம், தன் வார்த்தையால் உருவாக்கின தெய்வம். பகலை ஆள பெரிய சுடராகிய சூரியனையும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அது அப்படியே வானம்ங்கிற ஆகாய விரிவில் உண்டாகியது. அதையே நம்மால் நோக்கி பார்க்க முடியாது, அவ்வளோ பிரகாசம். அப்படியானா இந்த மகிமையின் ராஜா எவ்வளவு பிரகாசம் உள்ளவர்கள். அவருடைய பாதத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உலைக்களத்தில் காய்ச்சப்பட்ட வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவர். அவ்வளோ பிரகாசம் உள்ளவர். அந்த தெய்வம் சொல்லுகிறாரு, அல்லேலூயா, என் மகனே, என் மகளே, ஓ மேலே என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். உன் தொழிலில் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். நீ கை பிரயாசமாய் படுகிற அந்த பாடுகளில் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவதற்காக என் முகத்தை அதில் பிரகாசிக்க பண்ணுவேன். உன் படிப்பில், உன் இன்டர்வியூவில், உன்னுடையதான ஸ்தாபனத்தில், ஆமே, நீ நாளையிலூயா வர வர விருத்தி அடைவதற்கு உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. லேலூயா, எத்தனை பேர் முகத்தையெல்லாம் நாம் போய் பார்க்குறோம். இன்னாரிடத்தில் போய் சொன்னால் இந்த காரியம் நடக்கும், இன்னாரிடத்தில் போனால் இந்த கடத்துக்கு, அல்லேலூயா, இந்த கஷ்டத்துக்கு கொஞ்சம் உதவுவார்கள் என்று அறிந்திருக்கிறேன், அவங்ககிட்ட போனால் எனக்கு கிடைக்காதா, இந்த அதிகாரிடத்தில் போய் கொஞ்சம் கேட்டால் கிடைக்காதா, இப்படி எத்தனையோ இந்த உலகத்தில் உள்ள ஆமே சோத்திர நல்ல பொறுப்புகளில், நல்ல ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பார்த்து நான் எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதிகாரிக்கு முன்பாகவே கைகட்டி நிற்கிறோம், சொந்தக்காரங்களுக்கு முன்பாக நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியத்தில் உதவிக்காக லேலூயா போய் காத்து கிடக்கிறோம். அவங்க முக தரிசனத்துக்காக நிற்கிறோம். இத்தனை மணிக்கு வாங்க என்று சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னமே போய் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த மணிக்கும் வரமாட்டாங்க. ஆமே, திரும்ப யாராவது சொல்லுவாங்க, இன்னும் சில மணிக்கூர் ஆகும், லேட் ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அல்லேலூயா, நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன்னு வந்திருக்கிறேன். அவரை பார்த்தா எனக்கு இந்த உதவி கிடைக்கும், என் பிள்ளைக்கு இந்த நன்மை கிடைக்கும், இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், இந்த நன்மை கடந்து வரும், இப்படியாக எத்தனையோ காரியங்களை ஆமே நாம் மனுஷர்களை பார்க்க மணிக்கூர் கணக்கில் காத்து கிடக்கிறோம். தூர தேசத்துக்கு கூட, தூர இடங்களுக்கு நாம் பிரயாணம் பண்ணி போகிறோம். இப்படியெல்லாம் போகிறோம். எதற்காக? அந்த மனிதனுடைய முக தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமேன், அவர் நமக்கு உதவி செய்வாருங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட போகிறோமே. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ தெளிவாய் பேசுகிறார் பாருங்க. ஓமலை என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த கடத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து எதிர்பார்த்த நன்மையை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரகாசம் கடந்து வரும். எப்படி அவர் பிரகாசிக்க பண்ணுவார்? ஆமேன், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகத்தினுடைய 34வது அதிகாரத்தின் ஆமேன் அல்லேலூயா அதனுடைய 5வது வசனம் தெளிவாக எழுதியிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமே, கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் மேலே என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமேன், உன்னை மகிமையாய் மாற்றுவேன், உன்னை ஆமே பிரகாசமுள்ள மகனாய் மகளாக தேசத்தில் காட்டுவேன்,
உயர்ந்த இடத்துல உன்னை அமர பண்ணுவேன். இதெல்லாம் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அது எப்போ நிறைவேறும் தெரியுமா? நாம் அவரை நோக்கி பார்க்கணும், தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமே. மனுஷர்களை, அதிகாரிகளை, தலைவர்களை பார்க்க எவ்வளவோ நேரம் காத்திருக்கிறோம். சோத்திரம். நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் வரை காத்திருக்கிறோம். கிடைத்து அதன் பிறகு தான் உள்ளே போக முடியும். ஆனால் இங்கே உங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தால் போதும், நீ தேவ சபைக்குள்ளே கடந்து வந்தால் போதும், உங்களை முழுமையாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தா போதும், உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஏசப்பா உங்கள் கரங்களில் எனக்கு தருகிறேன், என்னை பிரகாசிக்க பண்ண உம்மால தான் முடியும்ப்பா, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில், தேவ அல்லேலூயா கூடாரத்துக்குள்ளே, தேவ சபைக்குள்ளே போய் அவருடைய பலிபீடத்தை நோக்கி பார்த்து அவர் பாதத்தை முத்தமிட்டு, உங்கள் முக பிரகாசம் என் முகத்தில் வரணும், இன்னென்ன விஷயத்தில் ஆண்டவரை இருள் மூடி கிடக்கிறது, இந்த இருளை மாற்ற உம்மால் முடியும், நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்களும் நானும் அந்த தேவனுடைய பாதத்தில் போய், அவருடைய சபையில் போய், அவருடைய ஆராதனை அல்லேலூயா ஸ்தலத்தில் போய் அவரை நோக்கி நாம் பார்த்தோமானா நம்முடைய முகம் பிரகாசம் அடையும், நம்முடைய காரியத்தில் பிரகாசம் வரும், பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமே. நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்பி நம்பி எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறோம். சில நேரத்தில் சில தலைவர்களை பார்க்க காலையிலேருந்து சாயங்காலம் வரை காத்து கிடக்கிறோம். ஆமே. கொஞ்சம் பார்த்து பேசிட்டா எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி. உண்மைதான், அதெல்லாம் தப்பு தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மேலாக நமக்காக சிலர் உள்ளங்களை தட்டி எழுப்பி சிலரோடு செய்து கொடு என்று சொல்லக்கூடிய, சிலரை வைத்திராதே விட்டு கொடு விடு ஆமே என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கக்கூடியதான சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நாம் தரிசித்து, ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு இரக்கம் செய்யுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு மாற்றி தாருங்க, இந்த போராட்டம் மாறணும், எனக்கு உங்கள் முகத்தை பார்க்குறேன், உங்கள் முகத்தை பார்க்குறேன்னு சொல்லி அவர் முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்க. யாருக்கும் அவர் முகம் மறைக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு அவரை பார்த்து கூப்பிடும்போது அவர் மகிமையாக உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் எந்த விஷயத்தில் போனீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயத்தோடு வருவீங்க. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆமே நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி பாருங்க, அவரை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. ஆதாமை நீங்கள் பாருங்கள், ஆதாமனுடைய காரியத்தில் அவனை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். தினமும் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் அவனோடு பேச வந்தார். பாருங்கள், அவனும் ஆயத்தமாக தான் இருந்தான். ஆண்டவர் பேச வரும்போது அவன் அங்கேருந்து வேற எதுவும் வேலைகளை செய்துட்டு அந்த தோட்டத்தை செப்பனிட்டுலாம் இருக்கல, அவன் காத்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் பேசுவார், இவன் அதை கேட்பான். அவருக்கு பிரசன்ன அவருக்கு முகத்தில் அப்படி நிரம்பி வழியும் போது அந்த நாள் முழுவதும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு அல்லேலூயா பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவருடைய முகத்திலிருந்து அந்த பிரசன்னம் அவன் முகத்துக்கு போயிடும். அவருடைய பிரசன்னம் அவன் முகத்துக்கு போயிடும். அந்த தோட்டம் முழுவதும் அவருக்கு பிரசன்னம் போயிடும். ஒரு நாள் அவர் வராமல் இருந்தா, ஒரு நாள் இவன் அவரை தரிசிக்காமல் இருந்தா, அந்த நாள் முழுவதுமே வேதனையாகத்தான் இருக்கும். தேவனை நோக்கி நாம் பார்க்காவிட்டா, தேவன் நம்மிடத்தில் வந்து பேசாவிட்டா, நாம் அவரை நோக்கி பார்க்காவிட்டா, அவர் நம்மோடு பேசாவிட்டா, இருள் நம்மை மூடி போட்டுவிடும். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை, யாரை தள்ளி போடலாம், யாருடைய வாழ்க்கையில் ஆமே அல்லேலூயா இந்த பிரச்சனையை அனுப்பலாம், யாருக்கு தொழிலை நஷ்டப்படுத்தலாம், எந்த பிள்ளைக்கு படிப்பை நாசப்படுத்தலாம், யாருக்கு வாழ்க்கையை நாசப்படுத்தலாம், யாரை தரித்திரத்துக்கு கொண்டு போகலாம். தேவ ஜனத்துக்கு மேலே வகை தேடி சுற்றி திரிகிறான் பொல்லாத சத்துருவும் அவன் ஆவிகளும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தினமும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். அந்த ஆதாம் கர்த்தருடைய அல்லேலூயா வருகைக்கு கர்த்தருடையதான சத்தம் கேட்க ஏதேன் தோட்டத்தில் அதிகாலை நேரத்தில் காத்திருந்தது போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலை நேரத்தில் அவர் பாதத்தில் காத்திருப்போமானா அவருடைய முக பிரசன்னம் நம்ம மேலே கடந்து வரும். அவர் பிரசன்னம், அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையாதவங்க யாருமே கிடையாது. அவரை தேடி வந்தவர்கள், அவரை நம்பி வந்தவர்களை யாரையும் அவர் வெறுமையாய் விட்டதில்லை.
அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், ஒன்று மட்டும் ஆமேன் புரிந்து கொண்டு ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வாருங்க. முதலாவது கர்த்தரை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை நோக்கி பாருங்க. நமக்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டு, நம்மை ஆறுதல் படுத்துகிற, தேர்தல் படுத்துகிற, நம்மை தேற்றுகிற, நம்மை அரவணைக்கிற, நம்மை விழுந்து போன நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் தான் சிலுவையில் ஜெயித்த நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து. நான் விழுந்து போன சத்துரு சிரிப்பான், ஆனால் இந்த தெய்வம் சிரிக்க மாட்டார். வேதனையோடு கூட இருப்பார். ஐயோ என் பிள்ளை தவறு பண்ணிட்டானே என்று கோபப்பட மாட்டார், எரிச்சல் அடைய மாட்டார். அவர் தூக்கி விடுவார், மறுபடியும் ஊன்ற கட்டுவார். தாவீதனுடைய கூடாரத்தை திரும்ப கட்டி எழுப்பினது போல விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையை, பிரகாசம் இல்லாமல் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, எதில் விழுந்தமோ, எதில் பிரகாசம் இல்லாமல் இருள் மூடி போட்டதோ, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஆண்டவரை இன்னென்ன விஷயத்தில் இருள் மூடிவிட்டது, உம்மை பார்க்க வேண்டிய நேரம் நான் பார்க்கல, உம்மை துதிக்க வேண்டிய நேரம் உம்மை துதிக்கல, உங்கள் சமூகத்துக்கு போகக்கூடிய நேரம் போகல, ஆராதனை செய்ய வேண்டிய நாளில் ஆண்டவரே நான் உம்மை விட்டு வேற வழியில் கடந்து போனேன் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம், பரிசுத்தாவியானவருக்கு சோத்திரம், வல்லமையுள்ள தேவனே, இரக்கமுள்ளவரே உமக்கு சோத்திரம் அப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம். உங்கள் மகிமையை விளங்க பண்ணுங்க, உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்க. எல்லா ஆண்டிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும். ஆவியானவர் எனக்கு இறங்கணும், பரிசுத்தாவியானவருக்கு இறங்கணும், என்னை பிரகாசிக்க பண்ணுங்க என்று சொல்லி இந்த காலையில் நாம் கூப்பிடுவோமானா அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவரை பார்க்க பார்க்க முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்படலை, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமேன். விடுதலை தருகிற தெய்வம், ஜெயம் தருகிற தெய்வம். இந்த நாளிலே அவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான பேசு மகா ராஜாவின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரட்டும். எந்தெந்த விஷயத்தில் அல்லேலூயா பிரகாசம் இல்லாமல் இருளானது மூடி கிடந்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, வியாதியாக இருக்கலாம், அது கடனாக இருக்கலாம், அது அல்லேலூயா போராட்டமாக இருக்கலாம், அது அல்லேலூயா தொழிலில் நஷ்டங்களாக எதுவாக இருக்கட்டுமே, அல்லேலூயா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தெய்வத்தினுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமானா ஆமேன். அவர் நம்மை ஆசீர்வதித்து மகிமையாக மாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளியினிடத்தில் கடந்து வாருங்கள். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு சோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேத வார்த்தைகளுக்காய் சோத்திரம். எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம், எங்கள் இருளை மாற்றுகிற தெய்வம், எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம். நீரே வெளிச்சம். உங்கள் வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்போம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரே, இந்த நேரம், இந்த யாலேலூயா இந்த காலை நேரத்தில் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எந்த இருளும் அவர்களையும் நீ தொடக்கூடாது. உம்மை பார்க்கிற கிருபையை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆமே, வெட்கப்பட்டு போகல. ஆண்டவரே உம்முடைய முகத்தை அடியான் மேல் பிரகாசிக்க பண்ணி என்று ஆண்டவரே சங்கீதத்தில் 119 135 படிக்கிறோம். பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். அந்த பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. பரிபூரணமான மாற்றத்தை கொடுங்க. இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன இருள் இருக்கிறதோ, ஒருவேளை உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே சோத்திரப்பா காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே உம்மை கொடுக்கிற நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறதா, உம்மை துதிக்க வேண்டிய நேரத்தை துதிக்காமல் இருந்திருக்கலாம். உங்கள் சமூகத்தை விட்டு மறந்து போயிருக்கலாம். இன்றைக்கு மனம் திரும்பி தேவனுக்குள்ளே கடந்து வரட்டும். அந்த வெண்கலத்தை போன்ற பாதங்களை முத்தமிட்டு அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருட்டின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் திசை மாறி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். உங்கள் பிரசன்னவர்களை நிரப்பட்டும். தேவன் தாமே அப்படி செய்கிறதுக்காய் சோத்திரம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காய் சோத்திரம். உங்கள் வார்த்தை ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பட்டும், பலப்படுத்தும். இன்று முதல் அந்த தெய்வீக வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தின் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி வெளியட்டும். ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தெய்வம். அப்படி செய்ததுக்காக உமக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த அருமையான காட் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே,
அப்பா அருமையான அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரை குடும்பத்தை ஆசீர்வதியும். இதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில் அறிவிக்கிற எல்லா ஊழியர்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இந்த காரியங்களை செய்யக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதித்து உம்முடைய கரத்துக்குள் வைத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இது முன்னேறி செல்ல கிருபை கொடும். துதிகனமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல தெய்வமே, அதுமை மாத்திரம் ஆராதிப்பேன். தாயினும் மேலாக என்னை நேசிக்கிறதுனாலே எனக்காக நீ சிலுவையில ஜீவனை தந்தீரே. I will worship you, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை கீழே விழும்போது என்னை தூக்கி எடுத்து உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்து நான் கீழே விழுந்த இடத்துல இருந்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவர். Oh, I love you, Jesus. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்,
தெய்வமே, எனக்காக என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ள திரும்ப வரப்போகிறீரே. I love you Jesus. உம்மை ஆராதிப்பேன். ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Yes Lord, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். என்னோடு கூட சேர்ந்து come on everyone. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். Yes, Jesus. உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா?